மதுரை பெருங்குடி அதிசிவன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான சிவபெருமாள். இவருக்கு திருமணமாகி மனைவியை பிரிந்த நிலையில் தனது தாய் பொற்கொடியுடன் ஒரே வீட்டில் அவர் வசித்து வந்துள்ளார். சிவபெருமானுக்கு தீவிர மது பழக்கம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் வேலைக்கு செல்லாமல் தினம்தோறும் போதையில் தனது தாயிடம் தகராறில் ஈடுபடுவதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல மதுவருந்திவிட்டு வந்த சிவபெருமாள் தாய் பொற்கொடியிடம் கடுமையான வாக்குவாதத்திலும் அவர் ஈடுபட்டுள்ளார். பின்னர் போதை தலைக்கேறிய நிலையில் வீட்டிற்குள் சென்று ஆழ்ந்த உறக்கத்திலும் அவர் இருந்துள்ளார். மகனின் தொடர் தொல்லைகளாலும் அன்றைய தினம் நடந்த கடும் மோதலாலும் கடும் ஆத்திரத்தில் இருந்த பொற்கொடி உறங்கிக் கொண்டிருந்த சிவபெருமாளின் தலையில் அம்மிக்கல்லை தூக்கி போட்டுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த சிவபெருமாள் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த பெருங்குடி காவல்துறையினர் பொற்கொடியை கைது செய்தனர். அவர் அளித்த வாக்குமூலத்தில் தினம்தோறும் மது குடித்துவிட்டு வந்து நரக வேதனையை கொடுத்ததால் ஆத்திரத்தில் இந்த செயலை அவர் செய்ததாகவும் தெரிவித்துள்ளார்.